Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், நான் ஒரு vlogging சேனல் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், SL தமிழ் மம்மின் துபாய் என்று. இதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வந்து மீன் பொளிச்சது தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணி கொள்ளலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன். அதோட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நான் இன்றைக்கு வந்து பெரிய சைஸ் மீன் தான் செய்கிறேன், 1.5 கிலோ அளவுக்கு மீன். ஸோ அந்த அளவுக்கு நான் இந்த மசாலா எல்லாமே எடுத்திருக்கிறேன். நீங்கள் மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதோட வந்து இதில் எலுமிச்சம்பழச்சாறும் சேர்த்து கொள்ள வேணும். அதுக்கு முதல்ல எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பாதி அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். எண்ணெய் சேர்க்குறதால மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டி பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக வந்து கலந்து எடுத்துக்கொள்ள வேணும். ஆகவும் தண்ணி ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணினாலே போதும். ஸோ இந்த மசாலா ரெடி ஆகினதுக்கப்புறமாக மீனுக்கு மேலே வந்து இதை நாங்கள் தடவலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் எடுத்துருக்கிறேன். பொம்ப்ரெட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை விழல் மீனில் கூட ட்ரை பண்ணலாம். சேரி ஃபிஷ்ஷில் அதுவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கீறுகளை போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் மீனுக்கு உள்ள உப்பு மசாலா எல்லாமே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நல்ல கூர்மையான கத்தியால் கீறி விட்டிங்களா இருந்தால் தான் ஆழமாக வந்து அந்த கீறல் விழும். அப்போ தான் மசாலாவும் இறங்கி மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட மசாலா தடவி ஊற வைக்கலாம். டைம் இல்லாதவங்க மினிமம் ஒரு 1 hour ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி மீண்ட எல்லா பக்கங்கள்லேயும் மசாலா படுற மாதிரியும் அதோட அந்த கீறல்களுக்குள்ளேயும் நல்லா மசாலாவை உள்ளே வச்சு அழுத்தி விடுங்க. இது நீங்கள் பாறை மீன், வஞ்சர மீன், கும்பலா மீன் இது எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணலாம். அதுலேயும் வந்து டேஸ்ட் நல்லா வரும். இப்போ இதை வந்து ஒரு 1 hourக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு இடையில் மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடாக்கி கொள்கிறேன். நான் வந்து நல்ல ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமாக நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 3 வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமாக ஒரு 5லிருந்து 6 பல்லு பெரிய சைஸ் பூண்டு, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கொள்கிறேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் இருக்குது. இதில் பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்க வேணும். இதில் வந்து மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டுமே வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள். நான் ஒரு மீடியமான காரத்தில் தான் செய்கிறேன். நல்ல காரசாரமாக வேணுமெண்டா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும். இப்போ இதில் மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி 3 எடுத்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மசிஞ்சு போகும் வரைக்கும் இதை வந்து வேக வைக்க வேணும். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இது நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகினதுக்கு அப்புறமாக நல்ல கட்டியான தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து கூட்டி கொடுக்கும். நல்ல க்ரீமியான ஒரு டெக்ஸ்சரும் இந்த தொக்குக்கு கிடைக்கும். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக வச்சு எடுத்து அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிரும்.
இப்போ வந்து மீனை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தோசை தவா வந்து எடுத்துருக்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமாக இந்த மீனை அப்படியே வச்சு 2 சைடும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரித்து எடுக்க வேணும். கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் பொரியறதுக்கு டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் சின்ன சைஸ் மீனில் செய்கிறீங்களா இருந்தால் சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அதோட மீன் வந்து சிக்கன் மட்டன் மாதிரியெல்லாம் பொரியறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த கிரேவியும் நல்ல தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகியாச்சு. இதைத்தான் வந்து நாங்கள் மீனுக்கு மேலே வச்சு வாழை இலையில் பார்சல் பண்ணி அதை வந்து அப்படியே வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பார்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமாக கருவேப்பிள்ளை இலை அந்த கொத்தோடு நான் அப்படியே வைக்கிறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறதுக்காக இதுக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியை வந்து வைக்கலாம். இதில் வந்து பாதி கிரேவியை கீழேயும் பாதி கிரேவியை வந்து மீனுக்கு மேலேயும் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பரப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கப்புறமாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மீனும் ஃப்ரை பண்ணி ரெடியாக வந்தாச்சு. இதையும் வந்து அந்த கிரேவிக்கு மேலே நாங்கள் அப்படியே தூக்கி வைக்கலாம். மீனை வந்து மாற்றி வைக்கும்போது உடைஞ்சு போகாத மாதிரி கேர்ஃபுல்லாக தூக்கி வைங்க. இதுவே நீங்கள் சின்ன மீனில் செய்கிறீங்களா இருந்தால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய மீனண்டா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ண வேணும். இப்போ மீனை வச்சதுக்கு அப்புறமாக இதில் மேலே நான் அந்த கிரேவியை வைக்கிறேன். மீன் பொழிச்சதில் ரொம்பவே முக்கியமானது மீனை வந்து சரியான பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதும், மீனுக்கு சரியான அளவில் மசாலா சேர்க்கிறதும், அப்புறம் இந்த மேலே வைக்கிற மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக செய்து எடுத்தால் தான் மீன் பொழிச்சது நல்லா வரும். மேலேயும் ஒரு கருவேப்பிலை கொத்த வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பார்சல் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த இதிலேருந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே நான் ஃபொயில் வச்சு பார்சல் பண்ண போகிறேன். அப்போ சாப்பிடும் பொழுது பிரித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்ல இறுக்கமாக பார்சல் பண்ணதுக்கு அப்புறமாக தோசை கல்லில் வச்சு 2 சைடுமே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து நாங்கள் இதை வச்சு எடுத்த மாதிரி இருந்தால் உள்ள நல்ல ஜூஸியாக மீனில் அந்த மசாலா எல்லாமே இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேவரில் செய்திருக்கிறேன். இதுவே பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லேயே ஃபுல்லாக செய்யலாம். அதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக செய்து காட்டுறேன். இது வந்து பரோட்டாக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். பரோட்டாக்கு மட்டும் இல்லை, நான், ரொட்டி, இடியப்பம் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக ரைஸுக்குமே வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக அந்த மீனில் மசாலா எல்லாமே இறங்கி வந்திருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இதை மீன் பிடிக்காதவங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்களா இருந்தால் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து உள்ளே கட் பண்ணி பார்க்கும்பொழுது மீன் வந்து நல்லாவே வெந்து உள்ள மசாலா எல்லாமே இறங்கி அந்த கலர் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் மீன் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட திரும்ப வந்து செய்து தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டிலிஷியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நான் முதல்லே சொன்ன மாதிரி எஸ்எல் தமிழ் மம்மி இன் துபாய் சேனலில் என்னுடைய வ்ளாக்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.